நான் சொன்ன கேட்டீங்களா? அந்த வெத்து வீட்டு பையனை நம்பி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறீங்க. இந்த மனுஷன் வரலன்னா என்ன ஆகாது? அப்பா, அவருக்கு பணம் இருக்கோ இல்லையோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. அவர் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணி இங்க அழைச்சிட்டு வந்தீங்க. நானும் அவர் தான் என் வருங்கால கணவர் நினைச்சு என் கையால காபி கொடுத்துட்டேன். அதனால அவர் தான் என் கணவர். படிக்க வைக்க வேணாம்னா படிக்க வச்ச சட்டம் பேசுது. காப்பில காதல் வந்துச்சுன்றாங்க. என்ன ஆக்கிரமம் என்ன செய்வேன்? நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணத்துக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். எனக்கு உலகம் தெரியாதடி. அதை பார்த்து நம்ம ராவ் பகுது வீட்டுல மெயினா இல்ல அவங்க பொண்ணு நம்ம ஜாமீன்தார் வீட்டுக்கு வந்துடுச்சு. இந்நேரம் கல கல கலன்னு இருக்கும். இந்த நேரத்துல போய் சொல்லி ரூபாயை வாங்கி நம்ம பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணிடுவோம். கேள்வி எனக்கு அந்த பையனை பிடிக்கல. உனக்கு மார்க்கெட் நிலவரம் என்னடி தெரியும்? நான் கேட்கறேன். கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க 75% இருக்கு ஊர்ல. கல்யாணம் ஆக வேண்டிய ஆம்பளைங்க 25% தான் இருக்கிறாங்க. அதுல ஒழுங்கா கட்டிக்கிட்டு சோறு போடுற பசங்க 3% தேட மாட்டேன்றான். நம்ம என்னத்தை செய்ய சொல்ற? இவனுக்கு என்ன அந்த மாப்பிளைக்கு நல்ல மாடு மாதிரி உழைச்சு போடுவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ போடு. நான் கவிஞனுமில்லை, நல்ல ரசிகனுமில்லை. நான் கவிஞனுமில்லை, நல்ல ரசிகனுமில்லை. காதலெனும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை. நான் கவிஞனுமில்லை, நல்ல ரசிகனுமில்லை. காதலெனும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை. இரவு நேரம் பிறரை போலே என்னையும் கொல்லும் துணை இருந்தும் இல்லை என்று போனால் ஊர் என்ன சொல்லும்? இரவு நேரம் பிறரை போலே என்னையும் கொல்லும் துணை இருந்தும் இல்லை என்று போனால் ஊர் என்ன சொல்லும்? நான் கவிஞனுமில்லை, நல்ல ரசிகனுமில்லை. காதலெனும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை. அன்பே ஆருயிரே இன்பமே இனியவளே, பண்போடு அன்போடு படியேறி வந்தவளே, பார்த்து பார்த்து மயங்க வைத்து காத்து காத்து நிற்க வைத்த கண்ணே, உன்மேல் பாட்டு பாட பாட்டு பாட. நான் கவிஞனுமில்லை, நல்ல ரசிகனுமில்லை. காதலெனும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை. காட்டுமானை வேட்டையாட தயங்கவில்லையே இந்த வீட்டு மானின் உள்ளம் ஏனோ விளங்கவில்லையே. கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே. கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே. நான் கொண்டு வந்த பெண் மனதில் பெண்மை இல்லையே. நான் கவிஞனுமில்லை, நல்ல ரசிகனுமில்லை. காதலெனும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை.
நான் அழுதால் சிரிக்கிறாள், சிரித்தால் அழுகிறாள், கொஞ்சினால் ஒதுக்கிறாள், கெஞ்சினால் மிதிக்கிறாள். இருப்பதா இறப்பதா, அழுவதா சிரிப்பதா, அம்மா தாயே தாயே. நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, காதலெனும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை. நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, காதலெனும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை. முடிஞ்சதா உங்க கோமாளித்தனம்? இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? மீனா, நீங்க வரேன்னு நான் எவ்வளவு ஆசையோடையும் சந்தோஷத்தோடையும் இருந்த தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் ஒத்து வராதுன்னு இன்னுமா உங்க மூளை கேட்டல? என்ன ஏன் வலுக்கட்டாயமா இங்க வரவழைச்சீங்க? தவறு மீனா, தவறு. நான் உன்னை இங்க வலுக்கட்டாயமா வரவழைக்கல. பின்ன நானே பிரியப்பட்டு வந்தேன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, உங்க அப்பா உங்களுக்கு 2வது கல்யாணம் பண்றேன் லெட்டர் எழுதினாரே, அப்படியே பண்ணி தொலைக்கிறதானே. எங்க அப்பா ஒரு பைத்தியக்காரு, அதுக்கு பயந்து என்ன இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இப்ப என்ன நான் அங்கேயே நிம்மதியா இருந்திருப்பேன். என் நிம்மதியே அநியாயமா கெடுத்துட்டுங்களே. மீனா, என்ன கண்டா நீ ஏன் இப்படி வெறுக்கிற? உங்களை நான் வெறுக்கல, உங்ககிட்ட இருக்கிற அறியாமைய வெறுக்கிறேன், அநாகரிகத்தை வெறுக்கிறேன். படிக்காட்டு அது அநாகரிகமா? என் வரல் அப்படித்தான். சரி, எனக்காக இல்லைனாலும் உனக்காகவாவது நாளையில இருந்து படிக்க ஆரம்பிச்சேன். எப்படி? அரிச்சுவடையில இருந்து ஆரம்பிக்க போறீங்களா? மீனா, அப்படின்னா சொல்லாத மீனா, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. சரி, நாளையில இருந்து நான் உன்கிட்டே படிப்பு கத்துக்கிறேன். எனக்கு படிப்பு சொல்லிக் கொடு. எங்க அப்பா என்ன படிக்க வச்சது உங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கல. வேண்டாம், உனக்கு அந்த சிரமம் கூட வேண்டாம். நான் எங்க அண்ணன்கிட்டே படிச்சுக்கிறேன் மீனா. உங்க அண்ணனுக்கு எவ்வளவு கெடுதல் செய்ய முடியுமோ அவ்வளவு செய்துட்டு இப்ப அவருக்கிட்டே படிச்சுக்கிறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? மீனா, தயவு செஞ்சு மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தாது. நடந்தது என்னமோ நடந்து போச்சு, என்ன மன்னிச்சுட்டு எனக்கு வாழ்வு கொடு மீனா. என் வாழ கெடுத்ததே நீங்க தான். இவ்வளவு எதுக்கு? ஒரே வார்த்தை, உங்களோட வாழ எனக்கு விருப்பம் இல்லை. படிக்காதவங்க நிழலை கண்டா கூட எனக்கு பிடிக்காது. அதுலயும் மத்தவங்க மனதை பிடிச்சிடாதவங்களை நான் முட்டாளாகிறது. ஏன் போய் காட்டுத்தனமா கத்துறீங்க? போட வெளியில போட. என்ன துறை மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுறேன். நான் யாரு தெரியுமா? நான் தான் சின்ன துறை. மீனா, மீனா, மறுபடியும் ஏன் இங்க வந்தீங்க? நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியும். உன்னை ஒரு சமாச்சாரம் கேட்டு போலான்னு வந்தேன். இறங்குங்க கீழே. என்ன இது பேய் மாதிரி? பேய் மாதிரி பயப்பட. ஆமா, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால படிக்காதவங்களை பத்தி என்ன சொன்ன? முட்டாளுங்கன்னு சொன்னேன். இன்னொரு தடவை சொல்லு. ஒரு தடவை என்ன, 1000 தடவை சொல்லு. முட்டாள் முட்டாள் முட்டாள். நீ நல்லா யோசனை பண்ணி தானே இதை சொல்ற? யோசனை பண்றது என்ன? படிக்காதவங்க எல்லாருமே முட்டாளுங்க தான். முட்டாளுங்க தான். முட்டாள்தான்.
பாத்தியா அவன் மகன் செய்த காரியத்தை? நான் போய் ராத்திரி பாட்டு பாடி கலாட்டா பண்ணும்போதே ஏதோ நடக்க நினைச்சு அப்படியே நடந்து போச்சு. தம்பி மீனா எங்கப்பா? மீனா எங்க? எனக்கு தெரியாது. தெரியாத வேண்டாம். அவளை சவுக்கால் அடிச்சே இல்லையா? என்னடா பேசாம இருக்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அவளை அடிச்சியா? அடிச்சதா ஞாபகம். என்ன திமிரா பதில் பேசுறான் பாத்தியா? ஞாபகம் இருக்க? ஏன்டா அடிச்ச? தயவு செஞ்சு என்கிட்ட ஒண்ணும் கேட்காது. எனக்கு ரொம்ப அவமானம். உன் முட்டாள்தனத்தாலையும் முரட்டுத்தனத்தாலையும் எனக்கு தாண்டா நீ அவமானத்தை உண்டாக்குற. பொண்ணை வரவழைக்க நான் என்னென்னமோ செஞ்சு வந்து ஒரு நாள் கூட ஆகல. அதுக்குள்ள அவளை சவுக்கால் அடிச்சு வீட்டை விட்டு ராவோட ராவா விரட்டி இருக்கேன். உன்னை போல அயோக்கிய இந்த உலகத்துல வேற யாரும் இருக்க மாட்டான்டா. உனக்குலாம் அதுக்கு நான் கல்யாணம். கொஞ்சம் பொருள். இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அவனை ஏன் திட்டுறீங்க? உன் மகன் ரொம்ப யோக்கியன், அவனுக்கா பறிஞ்சு பேச வந்துட்டியோ? தாலி கட்டின மனைவியோட குடும்பம் நடத்த தகுதி இல்லாதவன்னு ஊராரெல்லாம் இவனை பத்தி கேவலமா பேசுறது உனக்கு எங்க தெரிய போகுது? அப்பா, எனக்கு மனைவியை விட மானம் தான் பெருசு. உன்னை போல அறிவு விட்டவனுக்கு மானம் ஒண்ணு இருக்கா? இருந்தா உன் சகோதரனை பத்தி நீ முட்டை கடைதாத்தி எழுதுவியா? என்ன அப்பான்னு கூப்பிட வேண்டிய ராஜுடா. உனக்கு அந்த அறிவு இல்லை. போதும், உண்மை என்னன்னு தெரியாம பேசாதீங்க. அந்த ராஜு ஒண்ணு பேசாது. கோபா, நீ என் வாய் அடைச்சதோட கண்ணையும் குத்தி இருந்தா இப்படி நீ கஷ்டப்படுறத நான் பார்க்காமலே இருந்திருக்கலாமே. மங்களா போகல போறியா? ஏய், இப்ப ராபகதூர் வீட்டுக்கு போய் ராஜு பத்தி நீ மொட்டை கடைதாசி எழுதினது, மீனாவை அடிச்சது, இன்னும் எனக்கு தெரியாம என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணிருக்கியோ அதுக்கெல்லாம் அவர் காலில் விழுவியோ மன்னிப்பு கேட்ப எனக்கு தெரியாது. அந்த பெண்ணோட வந்தாத்தான் இந்த வீட்டுல உனக்கு கேடம். இல்ல நீங்க அடி எடுத்து வைக்க கூடாது. போடா போடா. அண்ணி, ஏன் என் கூட பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க செய்த தவறு உங்களுக்கே தெரியுமே. நான் தவறு செஞ்சேனா? அண்ணி, நேற்று ராத்திரி வீட்டுல நடந்தது விபரமா உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன். வேண்டாம், எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நீங்க இப்படி நடந்துகிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அண்ணி, வந்ததும் வராதமா ஒரு பொண்ணு குதிரை அடிக்கிற மாதிரி சவுக்கால் அடிச்சா அவ எப்படித்தான் உங்க கூட குடும்பம் நடத்துவா? உங்க அண்ணன் இது வரைக்கும் என்ன கோவமா பார்த்தது கூட கிடையாது. அவரை பார்த்தாவது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். இப்பதான் புரியுது மீனா அவங்க கூட குடும்பம் நடத்த ஏன் பயப்படுறாங்க. என் கூட குடும்பம் நடத்த பயப்படுறாளா? நான் பயப்படுறேன். நீ அவ கூட குடும்பம் நடத்த நான் பயப்படுறேன். இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நீங்களே நம்பலன்னா இந்த உலகத்துல வேற யாரு என்ன நம்ப போறா? அதனாலதான் சொல்றேன், இப்போவே போய் மீனாவை எப்படியாவது சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வாங்க. அண்ணி, அவங்க வீட்டுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. மீனாவை கூட்டிக்கிட்டு வராம என் முகத்திலே முழிக்க கூடாது. போங்க. என்ன சாதாரணமா சொல்லிட்டீங்க, முகத்துல முழிக்க கூடாது. போறேன். நான் வேற யாருக்காகவும் போகல. மறுபடியும் உங்க முகத்துல முழிக்கணுங்கிறதுக்காகவே நான் போறேன். மீனா, 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 நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? என்ன மீனா இப்படி கேட்கிறேன்? உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்தேன். ஏன் குடிச்சிட்டு வந்து என்ன அடிச்சு கொல்றதுக்காகவா? மீனா, நான் சத்தியமா சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் குடிச்ச முதல் தடவையும் கடைசி தடவையும் அதுதான். போத வெறியில உங்ககிட்ட மிருகத்தனமா நடந்துகிட்ட அந்த பொல்லாத கோபால மறந்துடு. உன் தாலி மேல ஆணையா சொல்றேன், இனிமே அந்த விதமான தவறெல்லாம் நான் செய்யவே மாட்டேன் மீனா. என்ன நம்ப. மொட்டை கடைதாசி எழுதி என்ன தந்திரமா கல்யாணம் செய்துகிட்டு ஒன்னும் தெரியாத அப்பாவியான அண்ணனுக்கே துரோகம் செய்தவராச்சே நீங்க. உங்களை நான் எப்படி நம்ப முடியும்? மீனா, உனக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே உண்மை தெரியாது. அந்த உண்மையை என் வாயால எப்படி சொல்லுவேன்? என் குடும்ப கௌரவத்துக்கு நானே எப்படி குடி தோண்டுவேன்? இதை தவிர மேற்கொண்டு எந்த விதமான விளக்கமும் சொல்றதுக்கு நான் தயாராகி. நீங்க எதுவுமே சொல்ல தேவையில்லை. நான் உங்க மனைவிங்கிறதே மறந்துடுங்க. மறக்க முடியாதனால தானே மீனா என் மானத்தையும் விட்டுட்டு உன் முன்னால வந்து நிக்கிறேன். இத பார், இப்ப நான் எந்த நிலைமையில இங்க வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாது. பெற்ற தகப்பன் என்ன பேசாத நாளே கிடையாது. மீனா வளர்ச்சிட்டு வராம என் முகத்திலேயே முடிக்க கூடாதுன்னு எங்க அண்ணி சொல்லிட்டாங்க. தாலி கட்டிய மனைவி வச்சு குடும்பம் நடத்த தகுதி இல்லாதவன் சொல்லி ஊரெல்லாம் என்ன ரொம்ப கேவலமா பேசுறாங்க. மீனா ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இத பாரு,
மனைவி இல்லாம மன நிம்மதியோட வாழ முடியாதுங்கிற முடிவுக்கு வந்த பரிதாபத்துக்குரிய கோபால் உன்னை அழைக்கிறான். தயவு செஞ்சு வந்துருங்க, தயவு செஞ்சு. அந்த பேச்சை மட்டும் விட்டுடுங்க. மீனா உங்க கூட வருவான்னு நீங்க முடிவு பண்றது இருக்கட்டும். முதல்ல கனவு கூட காணாதீங்க. மீனா, நான் படிக்காதவேங்கிற ஒரே ஒரு அற்ப காரணத்துக்காக என்னை வெறுத்துடாது. கடல் மாதிரி இருக்கிற என்னுடைய அன்பு பூரா உன்கிட்ட கொடுத்து அதுக்கு பதிலா உன்னுடைய அன்புல எள்ளத்தனையாவது சம்பாதிக்க முடியாதாங்கிற ஆசை, கடமை, லட்சியம் எல்லா கூடயும் வந்திருக்கு. என்னை ஏமாத்திடாது மீனா, என்னை ஏமாத்திடாது. வா போவன. ஒரே வார்த்தை, உங்க கூட வரத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை. தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க. மீனா, வீணா என்ன சொல்ல கொடுக்காதீங்க. போங்க வெளியில. நீ இல்லாம நான் எப்படி மீனா போவேன்? இங்க இருந்து போறீங்களா இல்லையா? இப்ப நீ வர்றியா இல்லையா? முடியாது. முடியாது, முடியவே முடியாது. அடிக்க சித்திரவதை செய்யுங்க. ஆனா மீனாவை மட்டும் என் கூட அனுப்பிச்சிருங்க. இடியட், என் பொண்ணை அடிச்சு கொடுமைப்படுத்தி மறுபடியும் கூப்பிட வந்திருக்க. என்ன திமுறா உனக்கு? யாராவது கிட்ட வந்து வந்தாத்தான் இந்த வீட்டுல உனக்கு இடம். இல்ல நீங்க அடி எடுத்து வைக்க கூடாது. மீனாவை கூட்டிக்கிட்டு வராம என் முகத்திலேயே முழிக்க கூடாது. போங்க. அவனை பத்தி யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்குது. அவன் எவ்வளவு வேதனையை மனசுல அடக்கி வச்சிருக்கான் தெரியுமா? ஒன்னு அவன் தெய்வமா நினைச்சிருக்கான். அவனை போய் முகத்துல பிடிச்சாத வேற சொல்லி பைத்தியமே பிடிச்சிக்க போய். சரி சரி, அவன் வந்துட்டானா நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னங்க இது நெத்தில ரத்தா? சொல்லுங்க, கீழே வந்துட்டீங்களா? இல்ல மிருகம் இருக்க கட்டிச்சா? என்னங்க அடிச்சீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அந்த பாட்டி கொடுத்துருக்க சொல்லுங்க. அவங்க காலில் விழுற ஆட்டையே அழிச்சிட்டு தான் போவேன். வீட்டுக்கு போய் துப்பாக்கி நிறைய போட்டால சொல்றதுக்கு காப்பாத்துங்க. என்னடா ஐயோ, சின்ன துறை காட்டுல நின்றுகிட்டு என் கையில இருந்த துப்பாக்கிய வெடிச்சுன்னு பிடிச்சி பைத்தியம் பிடிச்ச ஒரு மாதிரி கண்டாசம் இடத்துல சுட ஆரம்பிச்சுட்டாருங்க. என்ன அப்படி செய்யறீங்களேன்னு கேட்டேன். துப்பாக்கி எடுத்துக்கிட்டு போட்டா எழுதி குட்டெல்லாம் போட்டு வா, இந்த பட்டாளத்தை சுட்டு பொசுக்கிடுறேன்னு சத்தம் போடுறாரு. எனக்கு பயமா இருக்கு. வாங்க, அவனை எப்படியாவது சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வந்துடலாம். அவன் எப்படியாவது ஒழிஞ்சு போகும். அவனை பத்தி எந்த கவலை எனக்கு கிடையாது. கோபால் எங்க இருக்க? நம்ம எஸ்டேட்ல நடிப்படுகிற லயன் கரையில நின்றுகிட்டு நானா வந்து சொல்றாருங்க. சரி, நீ வீட்டுக்கு போய் சீதா விஷயத்தை சொல்லி சொல்ல. கோபால், கோபால், என்னப்பா இது? கோபால், கோபால், நான் சொல்றது கேட்டா? கோபால், 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 என்னடா நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு சுட்டிட்டு இருக்க. ஏன்டா அப்படி பாக்குற? என்னடா இது அலங்கோலம்? ராவுபதூர் அடிச்சாரா? பைத்தியமா பிடிச்சு போச்சு. வீட்டுக்கு வந்த மனைவி அடிச்சு வரைச்சிட்டேன். வயசான காலத்துல நிம்மதியா இருக்க வேண்டிய அம்மா சதா உன்னை பத்தி நினைச்சு கவலைப்பட வேண்டிய நிலைமைக்கு ஆளாச்சு. இப்ப மாமனார் வீட்டுல போய் அடி வாங்கிட்டு வந்து ஊர்ல இருக்கு தெரிஞ்சா நம்ம குடும்பத்தை வச்சு என்ன நினைப்பாங்க? அப்பா ஒரு கௌரவம் என்ன ஆகுறது? இதுக்கெல்லாம் மூல காரணம் உன்னுடைய முரட்டு புத்தியும் முட்டாள்தனமும் தான். என்ன எது வேணாலும் சொல்லு, எப்படி வேணாலும் திட்டு, ஆனா என்ன முட்டாளுன்னு நீ சொல்லாத. நீ செய்யற காரியங்களை பாக்குறவங்க எல்லாருமே அப்படித்தான் சொல்லுவாங்க. நீ செய்திருக்க காரியங்கள் வெளியே தெரிஞ்சா உன்னை முட்டாளுன்னு மட்டுமல்ல, மோசக்கார அயோக்கியன்னு கூட சொல்லுவாங்க. என்னடா சொல்ற? ஏ ஞாபகம் இல்ல? மறந்துட்டியா? உன்னுடைய சுயநலத்துக்காக ராவ் பகதூருக்கு மூர்த்திக்கு நீயே மொட்டை கடிதாசி எழுதிட்டு அதை எழுதின அயோக்கியன் நான் தான் எல்லாரும் நம்பும்படி செய்து என்னுடைய குடும்ப வாழ்க்கையை பாழாக்குன நீயா நம்ம குடும்ப கௌரவத்தை பத்தி பேசுறேன்? தம்பின்னு இன்னொரு தடவை உன் வாயால கூப்பிடாது.
நான் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? தாய் பாசத்தை விட சகோதர பாசம் தான் சிறந்ததுன்னு எல்லாரும் நினைக்கும்படியா உங்ககிட்ட நான் பாசம் காட்டினேன். அதுக்காகவா இப்படி செஞ்சேன்? நீ படிச்சா போதும், அந்த நிழல்ல எனக்கு கௌரவம் கிடைக்கும் நினைச்சேன். அதுக்காகவா இப்படி செஞ்சேன்? நீ பாஸ் பண்ணணுங்கிறதுக்காக ராத்திரி பகலா நான் கண் முழிச்சு உனக்கு காப்பி போட்டு கொடுத்து ஒரு வேலைக்கார மாதிரி நடந்துகிட்டனே, அதுக்காகவா இப்படி செஞ்சேன்? சொல்லு, பதில் சொல்லு. கோபால், இப்படி எல்லாம் ஆகும் தெரிஞ்சிருந்தா நான் அப்படி எழுதிருக்க மாட்டேன்டா. எழுதிருக்க மாட்டில்ல? சரி, அந்த மொட்டை கடுதாசி யாரோ எழுதிருக்காங்க, இத பாருன்னு நான் உங்ககிட்ட காமிச்சப்போ நீ தான் எழுதுறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கலாம் இல்ல? ஏன் ஒத்துக்கிறேன்? கோபால் நாசமா போனா பரவாயில்ல, அதனால உன்னுடைய கௌரவம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். அப்படித்தானே? கோபால், என்ன மன்னிச்சிரு. கோபால், என்ன மன்னிச்சிரு. நீ செய்த தவறுக்கு உலகத்துல யாருமே உன்னை மன்னிக்க மாட்டாங்க. எந்த இதயமும் உனக்கு இறக்கம் காட்டாது. என்ன சுற்றாத பழக்கப்பட்ட என் கையால கேவலம் ஒரு கோழையா சுடுவேன். உன்னை போல சகோதர துரோகியை துப்பாக்கியால சுட்டு பிரயோஜனம் இல்லை. என்ன சுற்றாதா? எனக்கு பயமா இருக்கடா. உன்னை கும்பிடுறா. என்ன சுற்றாதா? கோபால், கோபால் சுற்றாத. கோபால், கோபால், சீதா, சீதா. ஒண்ணு கோபால், கோபால் யாருக்கு கேளுங்க. என்னாச்சு? நான் சுடலையே அண்ணி. உங்க கையை இதுல அண்ணன் கையை நான் சுடல. நான் சுடல அண்ணி. அண்ணா, அண்ணா, ஐயோ ஐயோ, நான் ஒண்ணு சுடல. நான் ஒண்ணு சுடல. கோபால், நான் செய்த துரோகத்துக்கு இது தகுந்த தட்டம். கோபால், அண்ணா. கோபால், சீதா எங்க? கோபால், அண்ணி மயக்கமா இருக்காங்க. கோபால், சீதா இந்த பாவிய தெய்வமா வணங்கிக்கிட்டு வந்தா. நான் தான் வாழ்க்கையை கெடுத்தவன் அவளுக்கு தெரிஞ்சா அவ சாகர வரைக்கும் இந்த வேதனையை தாங்க மாட்டான். தயவு செய்து அவகிட்ட சொல்லிடாத கோபால். சொல்லு. ஐயோ, அண்ணனை சுட்டுட்டீங்களே. நான் சுடல, நான் சுடல, நான் சுடல, நான் சுடல. மொட்டை கடுதாசி எழுதினானா? மங்களம், ஜோர வயத்துல ஏதாவது உளறியா? நல்ல நிதானத்தோட தான் பேசு. நம்ம குலதெய்வம் முருகன் மேல ஆணையா சொல்றேன், ராஜுதான் அந்த கடுதாசி எழுதுனது. உங்களுக்கு மட்டுமில்லை, சீதா வீட்டுக்கும் கோபால பத்தி கெட்ட விதமா எழுதிருக்கா. ஆமா, அந்த கிராம பொண்ணு நானே கல்யாணம் பண்ணி வச்சுட்டப்பா. ஏன்னா நம்ம குடும்பத்துல இருந்து அங்க போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு இப்ப வேண்டான்னு சொல்லிட்டா. என்னமோ ஏதோ நினைச்சிட்டு மற்றவங்க அங்க போறதுக்கு தயங்குவாங்க. அதனால பாவம் அந்த பெண்ணுடைய எதிர்கால வாழ்க்கையே பாதிக்கப்படும். அதுக்கு நாம காரணமா இருக்கக்கூடாது பாருங்க. அதனால்தான் சொல்றேன், அந்த கடிதாச்சியை நிதானமா பார்த்திருந்தீங்கன்னா அது ராஜுவோட கையெழுத்துதான்னு அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு.
என்னால நம்பவே முடியலையே. ஆமா, இதெல்லாம் ஏன் இத்தனை நாள் என்கிட்ட நீ சொல்லல? உங்ககிட்ட சொன்ன உயிரோடையே பார்க்க முடியாதுன்னு என் வாயை கட்டிட்டோம். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அவசரத்திலையும் ஆவேசத்திலையும் கோபால் தான் குற்றவாளின்னு அவளை கொடுமைப்படுத்தினது போல இப்ப உன் ராஜுவை கொண்டது அவன் தான் தீர்மானம் பண்ணி என் பிள்ளைய கைவிட்டுடாதீங்க. யார் செய்த பாவமும் நம்ம வம்ச விளக்குல ஒண்ணு அணைஞ்சு போச்சு. இருக்கிற ஒரு விளக்கையும் அணைச்சிடாதீங்க. அணைக்க மாட்டேன் மங்க, அணைக்க மாட்டேன். என் மகன் தான் கூட பிறக்காத அண்ணனுக்காக இவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கான்னு நினைக்கும் போது என்னால அந்த மகிழ்ச்சியை தாங்க முடியல மங்க, தாங்கவே முடியல. நீ மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு போயிருந்தா என் பிள்ளையோட வாழ்க்கை இப்படி எல்லாம் ஆடி காத்தலாகப்பட்ட அகல் விளக்கு மாதிரி ஆயிருக்காது. என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. படிச்சிருக்கோங்கிற அகம்பாவத்துல பண்பை இழந்துட்டு படிச்சா மட்டும் போதாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. லட்சுமி, நீ கொஞ்சம் தங்கச்சியை பாத்துக்க. நாங்க போய் மாப்பிள்ளையை விடுதலை பண்றதுக்கு வேண்டிய ஏற்பாடு செஞ்சுட்டு வரோம். அப்பா, நானும் வரேன். சரிம்மா, வாங்க சம்பந்தி. வரேன் மங்களம். கோபால், கோபால், இங்க வாப்பா. உன்னை பார்க்க ராவபகதூர் மீனா வந்திருக்காங்க. ஆமா தந்தை, ஆச்சரியமா இருக்கா. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. உன் இதற்கு நிக்க கூட எனக்கு அழகதில்லை தந்தை. நாங்க என்ன தவறு செஞ்சிருந்தோம், என்னையும் மீனாவையும் மன்னிச்சுங்க தந்தை. புனிதமான உங்களை புரிஞ்சுக்காம இந்த நிலைமைக்கு ஆளாக்குன என்ன மன்னிச்சிருங்க. எங்க அண்ணன் செத்து போச்சு. எங்க அண்ணி விதவையாயிட்டாங்க. என்ன யாரு மன்னிக்கிறது? என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லுங்க. எவ்வளவு பெரிய வக்கீல வச்சாவது உங்களை விடுதலை செய்ய அப்பா காத்துக்கிட்டு இருக்கார். விடுதலையா? நான் தான் கொலைகாரனாச்சே, எனக்கு எப்படி விடுதலை? இல்ல, நீங்க கொலை செய்திருக்கவே மாட்டீங்க. கடுதாசி எழுதுறது கூட உங்க அண்ணன் தான். உங்களை பத்திய எல்லா விவரத்தையும் அத்தை சொல்லிட்டாங்க. நான் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாதேன்னு அம்மா கிட்ட சொல்லி இருந்தேன். வெளியே சொல்லிட்டாங்களா? நீங்க எல்லாருமா சேர்ந்து எனக்கு ஒரு உபகாரம் செய்யணும். என்னப்பா செய்யணும் சொல்லப்பா. இந்த மொட்டை கடுதாசிய அண்ணன் தான் எழுதினாருங்கிற விஷயத்த தயவு செஞ்சு யாரும் அண்ணிக்கிட்ட சொல்லிடாதீங்க. அவ்வளவுதான். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. வாம்மா, மேற்கொண்டு ஆக வேண்டியதே கவனிப்பு. சாப்பிடவாமா, எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போற? சீதா, கோபாலுக்கு புத்தி தெளிஞ்சு போச்சான். புதன்கிழமை அன்னைக்கு கேஸ் ஆரம்பமாக போகுதுன்னு வக்கீல் சொன்னார். அப்புறம் என்ன, கோர்ட்ல கேஸ் நடக்க போகுது. கொலைக்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா? யாரு? உங்க புருஷன். உங்க அப்பா ஓட்ட கேமரா. நானடா காரணம். என்ன யார்? ஜமீன்தார் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்ச அவங்க வீட்டுல குழப்பத்தை உண்டு பண்ண கொலை நடக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கீங்க. இவனே கூண்டுல இருக்கிறன்னு சொல்லுவான் போல இருக்க. சொல்லத்தான் போறேன், உங்களை உள்ளத்தான் போறான். இந்த சிங்கத்தை தான் முதல் சாட்சியா போட்டிருக்கான். ஐயோ வேண்டாங்க, நான் உங்களை பர்சனலா கேட்டுக்கிறேன். எங்க அப்பாவை எதுல எடுத்து விட்டுறாதீங்க. ஓ வாயால சொல்றதுனால இழுத்து விட மாட்டேன்.
ஆனா ஒரு நிபந்தனை. சரிண்டா ஒண்ணு பண்ணனே பேச முடியும் பாக்கலாம். கை கொடுங்க, கை கொடுங்க. என்னுடைய நேர்மையை பாக்குறாருந்தா உங்க மகளை கோர்ட்டுக்கு அனுப்பி பாருங்க. இவ்வளவு அழகா சாட்சி சொல்றேன். நாம அப்புறம் போய் கவனிப்போம் கோர்ட்ல என்ன பேசுறாங்க செய்யறாங்கன்னு. இந்த சைட்ல வந்து வா, இந்த சைட்ல வந்து இங்க வந்து உட்கார. உடம்பு பேசாது இல்லை. கோபாலின் கையில் இருந்தது இந்த துப்பாக்கி தானே? ஆமானுங்க, இது ஏன் துப்பாக்கிங்க. கொண்டாடான்னு புடுங்கிக்கிட்டாருங்க. உங்க கேட்டம் கொடுக்க மாட்டேன்ட்டாருங்க. அவரை நீ எங்கே சந்தித்தாய்? பண்ணக்காட்டுல உள்ள நரிப்படுகை இல்லைங்க. அவர் உன்னிடம் என்ன சொன்னார்? ஓடு போய் என் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு தோட்டா நிறைய கொண்டு வான்னு சொன்னாருங்க. இந்த காட்டையே அழிச்சு விட்டு போவேன்னு சொன்னாருங்க. நான் ஓடி போயிட்டா தாங்க உளுமே. இவரான நான் இந்த சாட்சியை இரண்டு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஆல் ரைட். கோபால் உன்னிடம் கேட்ட பிறகு நீ தோட்டா கொண்டு வந்து கொடுத்தாயா? நான் கொண்டு வந்து கொடுக்கலீங்க. பயந்துகிட்டு ஓடி போய் ஜமீன்தார் ஐயா கிட்ட சொல்லி விட்டேங்க. நீ போகலாம். இவரான காட்டையே அழித்து விட்டுத்தான் போவேன் என்று கூறக்கூடிய அளவுக்கு வெறி உணர்ச்சி கொண்டிருந்த கோபால் ராஜுவை ஏன் சுட்டிருக்க கூடாது? ஒரே குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஒன்றாக பழகி உடன்பிறந்த அண்ணன் கூட இப்படி இருந்திருக்க மாட்டான் என்று வாழ்ந்து காட்டிய சகோதரனையே சாகடித்திருக்கிறார் என்றால் மற்றவருடைய உயிருக்கும் இவரால் ஆபத்து உண்டாகாது என்று எப்படி சொல்ல முடியும்? ரத்த தாகம் கொண்ட இத்தகைய கொலை வரியர்களை சும்மா விட்டு வைத்தால் சமூகத்திற்கு அழிவு ஏற்படும். எனவே கணம் கோத்தார் அவர்கள் குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். இவரான மணவாளனை விசாரித்த வரையில் அவர் தோட்டா கொண்டு வந்து கொடுக்கவில்லை என்பது மட்டுமல்ல, ராஜு வருவதற்கு முன்பே கோபாலின் துப்பாக்கியில் தோட்டா இருந்ததா இல்லையா என்பதே நிரூபிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இவரான கோபால் ராஜுவின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார் என்பது குடும்பத்தில் அவரை பற்றி விசாரித்த விவரங்களிலிருந்து நன்றாக தெரிகிறது. ஒன்றுவிட்ட அண்ணனுக்காக தன் உயிரை தியாகம் செய்ய துடித்துக் கொண்டிருந்த உத்தமமான ஒரு தம்பி இருக்கிறார் என்றால் அது நிச்சயம் இந்த கோபாலாகத்தான் இருக்க முடியும். இந்த உண்மை ஊர் ஜனங்களுக்கு நன்றாக தெரியும். அத்தகைய அன்பின் திருவுருவம், பண்பின் சிகரம், பாசத்தின் மறுபிறப்பான இந்த கோபால் தன் அண்ணனை திட்டமிட்டோ திடீரென்றோ குறிபார்த்தோ கொடிய நோக்கத்துடனோ துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்ய எந்த விதமான நியாயமும் இல்லை. எனவே கோபால் குற்றவாளி அல்ல என்று நான் கூறிக்கொள்கிறேன். இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட வாத பிரதிவாதங்களையும் விவரங்களையும் கவனித்து வந்ததில் கோபால் ராஜுவை சுட்டுக் கொண்டது உண்மையானால் அந்த உண்மையை அறிந்தவர்கள் மூவர். ராஜு, கோபால், ராஜுவின் மனைவியான சீதா, இவர்கள் தான் அந்த மூவர். இவர்களில் ராஜு இறந்தவர். அவர் மீண்டும் உயிர் பெற்று வரப்போவதில்லை. இரண்டாவது நபர் குற்றம் சாட்டப்பட்ட கோபால். கோபால் கொலை செய்யவில்லை என்று அவர் சார்பாக வக்கீல் வாதாடுகிறார். மூன்றாவது நபர் கொலை செய்த இடத்தில் இருந்த ராஜுவின் மனைவி சீதா. அவர்தான் அந்த கொலையை கண்ணால் கண்ட ஒரே சாட்சி. கடைசியாக அவர் சொல்ல போகும் சாட்சியத்தை பொறுத்துதான் இந்த கோர்ட் தீர்ப்பு வழங்க முடியும். அதுவரை இந்த வழக்கை நான் ஒத்திவைக்கிறேன். ஜட்ஜி சொன்னதை கவனிச்சீங்களா? இனிமே நாம செய்யக்கூடியது எதுவுமே இல்லை. உங்க மகனுக்கு கிடைக்க போறது விடுதலையும் அல்லது தூக்கு தண்டனையும் சீதா சொல்ல போற சாட்சியத்தை பொறுத்து தான் இருக்கு. மூர்த்தி, நான் உன் தங்கச்சி சீதாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சீதா யாரோடும் பேசுறது இல்லை, வேளா வேலைக்கு சாப்பிடுறது இல்லை, சரியா தூங்குறதும் இல்லை, சதா ஏக்கத்தோடவே இருக்கு. இந்த நிலைமையில அண்ணா, என்ன பார்த்து அக்கா பேசாம இருக்க மாட்டாங்க. நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அப்பா அவங்க பட்ட பாடு எனக்கு நல்லா தெரியும். வாங்கண்ணா. சீதா, உன்னை பார்க்க ராது தூரம் ஒரு மகள் வந்திருக்காங்கம்மா. ஆமாம்மா. அக்கா, உங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை பேச அனுமதி கொடுங்க. அந்த ஒரு வார்த்தை கூட வேண்டாம்மா. என் மக கண்ணீரை மட்டும் நீ பார்த்தா போதும். சீதா, அதோ தரமா. சீதா, சீதா. சீதா, சீதா, சீதா.
என்ன கோட்டுக்கெல்லாம் பொத்தான் இல்ல, புது பொத்தான் தச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் செய்ய வேண்டிய வேலை, நீங்க ஏன் செய்றீங்க? இந்த வேலையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உட்காருங்க அத்தை, நீங்களும் சாப்பிடுங்க. இருக்கட்டுமா, என் பிள்ளைகளுக்கு நீ பரிமாற அழக நான் பாக்குறதே போதும். அம்மா, அண்ணியோட சமையல் நீ சாப்பிடலையே, சாப்பிட்டு பாரு, உன் சமையலோட நல்லா இருக்கு. சரிதான், இனிமே சாப்பாட்டுக்கு இங்கே வந்துடுறதே போல இருக்கு. உள்ளம் சொன்னதை மறைத்தவன் இல்லை, ஊருக்கு தீமை செய்தவன் இல்லை. உள்ளம் சொன்னதை மறைத்தவன் இல்லை, ஊருக்கு தீமை செய்தவன் இல்லை. வல்லவன் ஆயினும் நல்லவன், வல்லவன் ஆயினும் நல்லவன். அண்ணே, அப்படியே அப்படியே அசையாத. வேண்டாம், அதை அடிக்க வேண்டாம். தப்பு பண்றவங்களை தான் அதுக்கு அடிக்கும். கொலையை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கிறது அல்லவா? உங்கள் கணவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றது இவர்தானா? இதோ பாருங்க, இவர்தானா? தயவு செய்து என் கேள்விக்கு பதில் சொல்லுங்களம்மா. இவர்தானா உங்கள் கணவரை கொன்றது? இல்லை. இல்லை என்பதற்கு என்ன ஆதாரம்? கோபால் கையில் துப்பாக்கியோடு என் கணவருடன் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து நான் பயந்து குறுக்கே பாய்ந்து துப்பாக்கியை பறிக்க முயற்சி செய்தேன். ஒன்றுமில்லை, விடுங்கள் விடுங்கள் என்று கோபால் சொன்னார். ஆனால் என்னையும் மீறிய ஆவேசத்தில் கோபாலுடன் நான் போராடினேன். ஒரே சமயத்தில் மூவருடைய கைகளும் துப்பாக்கியில் இருந்தன. அந்த நிலைமையில் யாருடைய கைப்பட்டு குண்டு வெடித்தது என்பது எனக்கு தெரியாது. சீதாவின் வாக்குமூலத்திலிருந்து கோபால் இந்த கொலையை செய்யவில்லை என்று கருதி அவரை நான் விடுதலை செய்கிறேன். கைலாசம், என் மகளுக்கு வாழ்வு கிடைச்சிட்டு இருப்பான். இன்னொரு சந்தோஷமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல போறேன். 20 வருஷமா பார்த்த இந்த புரோக்கர் வேலையை இன்னோட நிறுத்திட போறேன். ஏன்பா? என்னத்துக்கு இந்த காலம் கட்டு போச்சு? இனிமே அவங்களே பொண்ணு பார்த்து அவங்களே முடிச்சு போகணும். குறுக்க ஒருத்தன் நின்னு தகராறுல தான் முடியுது. நான் போயிட்டு வரேன். நான் ஒரு போட்டோ கடை வச்சு ரூபாய்க்கு 4 அங்கேயும் நடிச்சா நான் முன்னேறிடுவேன். அவ்வளவுதான். நானும் மாமா கூடவே இருந்துடுறேன். அக்கா,